சர்வதேச ராஜதந்திர அரங்கில் இந்தியாவை உலக நாடுகளின் உற்றுநோக்கும் புள்ளியாக மாற்றி வரும் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையையும் பிரம்மாண்டத்தையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இரு நாட்டு தலைவர்களின் ஆக்கப்பூர்வமான சந்திப்பை தொடர்ந்து இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே முன் எப்போதும் இல்லாத வகையில் 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது வெறும் ஒப்பந்தங்கள் அல்ல, இந்திய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மாபெரும் பாய்ச்சலாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கும் உலக தலைவர்களிடம் அவர் கொண்டுள்ள அசைக்க முடியாத செல்வாக்கிற்கும் சான்றாக இந்த சந்திப்பில் ஜப்பானிய மதிப்பின்படி 10 டிரில்லியன் எண் அளவிலான முதலீடுகளை இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட முதலீடுகள் இந்தியாவின் மேக் இன் இந்தியா மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை உலகத்தரத்திற்கு உயர்த்தும் வல்லமை கொண்டவையாகும். உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு மத்தியிலும் இந்தியாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் பிரதமர் மோடியின் வலுவான தலைமை மீது ஜப்பான் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த அசுர முதலீட்டு இலக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்தியா ஜப்பான் இடையிலான இந்த 129 ஒப்பந்தங்களும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிக முக்கிய துறைகளை உள்ளடக்கியுள்ளன. குறிப்பாக அதிவேக புல்லட் ரயில் திட்டங்கள், அதிநவீன ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கம் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் இதில் முதன்மை பெறுகின்றன. அது மட்டுமின்றி செமிகண்டக்டர் உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்ப பகிர்வு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஹைட்ரஜன், சூரிய ஆற்றல் போன்ற பசுமையாற்றல் துறைகளிலும் இரு நாடுகளும் கைகோர்த்துள்ளன. பிரதமர் மோடியின் தனிப்பட்ட நட்பு பாராட்டும் குணமும் அவரது மாசான ராஜதந்திரமும் சர்வதேச உறவுகளில் எப்போதும் தனித்துவமானது என்பதை இந்த சந்திப்பு மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியாவின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள் உருவாவதுடன் ஜப்பானிய தொழில்நுட்பமும் இந்தியாவின் மனித வளமும் இணைந்து உலகிற்கே உற்பத்தி செய்யும் மையமாக இந்தியா உருவெடுக்கும். அதிநவீன தொழில்நுட்பமும் அசுரவேக உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் பிரம்மாண்ட பொருளாதார முதலீடு என இந்த சந்திப்பின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை உலக அரங்கில் மீண்டும் ஒருமுறை மிக கம்பீரமாக முன்னிறுத்தியிருக்கிறார். இந்த 10 டிரில்லியன் எண் முதலீட்டு இலக்குடன் கூடிய 129 ஒப்பந்தங்கள் புதிய இந்தியாவின் அசுர வளர்ச்சிக்கு கிடைத்த மிக பெரிய ராஜதந்திர வெற்றியாகும்.